சொல்லு சொல்லு நான் படம் பார்த்த சொல்லு அதை வந்து ஒவ்வொரு ராபரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அருமையாக இருக்குது. ஆக்டர் வந்து நியூ ஆக்டர் மாதிரியே தெரியல. நல்லா எல்லாருமே நல்லா சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. மெசேஜில் உண்மை சம்பவம் பேஸ் பண்ணி எடுத்திருக்காங்க. இந்த ராப்ரி நடக்கல செயின் ஸ்நாச்சிங் வச்சு எடுத்திருக்காங்க. படம் சூப்பர். ஆனால் ஹீரோவா வில்லனான்னு தெரியல. கிளைமேக்ஸ் வரைக்கும் ஒரு ஹீரோவே இல்லை, வில்லனாக தான் இருந்தார். அந்த பொண்ணு ஹீரோவோட அம்மா தான் ஹீரோ இந்த படத்தில். வேறு லெவல் உண்மையிலே சூப்பர். ஒர்த்தான படம். நம்ம டைம் ஸ்பெண்ட் பண்ணி தாராளமாக பார்க்கலாம். ஒர்த்து படம் தான். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். தான் வந்து இருக்கிற ரியாலிட்டியை வச்சு எடுத்திருக்காங்க. நல்லா இருந்துச்சு. நாட்டில் நடக்கிறத உண்மை சம்பவத்தை வச்சு எடுத்திருக்காங்க. நிறைய பேர் இதை பார்த்து வந்து ஒரு அவேர்னஸாக எடுத்துக்கணும். யங்ஸ்டர்ஸ் தானே இந்த மாதிரி நிறையா தப்பான வழியெல்லாம் போகிறாங்க. அவங்களுக்கு மெசேஜ் சொல்கிற மாதிரி இருக்குது படம். கன்ஃபார்மாக வந்து பாருங்கள். பார்க்கணும். ஃபேமிலியில் இருக்கிறவங்க எல்லாருமே தாராளமாக பார்க்க வேண்டிய படம் தான் அது. வர யங்ஸ்டர்ஸ்லாம் வந்து இந்த படத்தை பார்த்துட்டு தப்பான லைனுக்கு போயிடக்கூடாது. ஒரு டீசெண்டாக இருக்க மாதிரியே காமிச்சிட்டு இருக்கிறவனுக்கு இன்றைக்கி ஒரு சொசைட்டியில் நிறைய பேர் இருக்காங்க. அது ஒரு எடுத்துக்காட்டாக அந்த படம் எடுத்துருக்கேன். நல்லா இருக்கு. ஒர்த்து தான். சூப்பர். இப்படி பண்ணா தப்பு பண்ணா இந்த மாதிரி தான் நடக்கும்ன்ற மாதிரி ஒரு கருத்து வச்சிருந்தாங்க. நல்லா இருந்துச்சு. அதுதான் ராபரி பண்ணா இந்த மாதிரி தான் முடியும், ராபரி பண்றவங்க யாருமே நல்லா இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லி முடிச்சிருந்தாங்க. எல்லாமே நல்லா இருந்துச்சு. அவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஹீரோ மாதிரிலாம் தெரியல. படம் நல்லா எடுத்திருந்தாங்க. நல்லா பண்ணியிருந்தாங்க. எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. படம் சூப்பராக இருந்துச்சு. எல்லாமே மெட்ரோ பார்த்து தான் வந்தேன். ஆனால் அதான் படமும் கிரிப்பிக்காக தான் இருந்துச்சு. எங்கே லேக் எதுவுமே இல்லை. கடைசியாக ஒரு எமோஷன் மாதிரி கொடுத்துருக்காங்க. அதுவும் எல்லாம் ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. மியூசிக்லாம் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே இன்ட்ரெஸ்டிங்காக தான் இருக்குது. எல்லாருக்கும் ஒரு ரோல் இருக்குது. தனியாக ஒருத்தருக்குலாம் மெயினாக இல்லை. எல்லாருமே அவங்க ரோல் கரெக்டாக பண்ணியிருக்காங்க. எல்லாமே சூப்பராக தான் இருந்துச்சு. காமெடி ஒரு சில இடத்துல இருக்குது. அது ஒர்க் அவுட் தான் ஆச்சு. ஒர்க் அவுட் ஆகலன்ட்டில் கரெக்டாக தான் இருக்குது. ஏன்னா இது கொஞ்சம் கிரிப்பிங்காக த்ரில்லர் மாதிரி தான் அப்படி போயிடுச்சு. நல்லா சூப்பராக தான் இருக்குது. அது அதே மாதிரி இருக்குது. ஆனால் அதை விட கொஞ்சம் பெட்டராகவும் பண்ணியிருக்காங்க எல்லாமே. ஏன்னா அவரு தான் ஸ்க்ரீன் ப்ளே கதையெல்லாம் நினைக்கிறேன், பார்த்தேன். அதனால் நல்லா தான் இருந்துச்சு. எல்லாமே சூப்பராக இருக்குது. பார்க்கலாம். இல்லை ப்ரோ, படம் பார்த்தேன். நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா பண்ணியிருந்தாரு. மியூசிக் நல்லா இருந்துச்சு ப்ரோ. த்ரில்லிங்காக ஸ்டோரி நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. நல்லா தாங்க இருந்தது. ரொம்ப அப்படி உன்னிப்பாக உட்கார்ற மாதிரி இல்லை. மற்றபடி படம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. இன்ட்ரெஸ்டாக இருக்குது. நல்லா பண்ணியிருக்காரு. கதை அந்த ராபரை பற்றி தானே வச்சுருக்காங்க. நகை கொள்ளடிக்கிறது, திருடுறது, இதை பற்றி தான் வச்சுருக்காங்க. அதை பற்றி நல்லா இதுவாக எடுத்திருக்காங்க. கடைசியாக அவங்க அம்மாவே இது பண்ணுறது நல்லாயிருக்கு. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. போர் இருக்குது. பிடிச்சிருக்கு. ஸ்க்ரீன் ப்ளே நல்லா இருந்துச்சு. இது செயின் மேட்சிங் பண்ணுறதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க. அது பண்ணக்கூடாது, பண்ணால் லாஸ்ட்டாக என்ன நடக்கும் அப்படின்னு. காமெடி அந்த அளவுக்கு இல்லை ப்ரோ. இது நல்லா இருந்துச்சு. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு ப்ரோ. ஃபஸ்ட் டைம் மாதிரி இல்லை. நல்லா இருந்துச்சு. பெரிய ஆர்டிஸ்ட் நிறையா இருந்தாங்க. நல்லா தான் இருந்துச்சு படம். பார்க்கலாம். ஒரு வாட்டி கரெக்டாக பார்க்கலாம் ப்ரோ. கண்டிப்பாக எல்லோரும் ஒரு வாட்டி பார்க்கணும். மியூசிக் ஓகே தான் ப்ரோ. ஸ்லோவாக போன மாதிரிலாம் இல்லை. ஓகே, கரெக்டாக ஸ்பீடாக போயிடுச்சு. படம் நல்லா இருந்துச்சு ப்ரோ. நல்லா பார்க்கலாம் எல்லாருமே. இல்லை ப்ரோ, அந்த எதிர்பார்த்த ஐடியாலாம் இல்லை. படத்துக்கு வந்து நம்ம நல்லா தான் இருக்குது. பிரச்சனை இல்லை. இப்போ சமூகத்தில் என்ன பிரச்சனை நடக்குது, பசங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மிடில் கிளாஸ் பையன் வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக வளரணும்னா வந்து பார்த்தீங்கன்னா நல்ல வழி தேர்ந்தெடுக்காமல் தப்பான வழியை தேர்ந்தெடுக்கிறாங்க. அதை பற்றி கரெக்டாக சொல்லியிருக்காங்க. நல்ல மெசேஜ் சொல்லியிருக்காங்க. அம்மா சென்டிமெண்ட் நல்லாயிருக்கு. பிஜிஎம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கு. அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் மியூசிக் வந்து நல்லாயிருக்கு ப்ரோ. பார்க்கலாம். ஃபேமிலியோட வந்து பார்க்கலாம். ஓகே தான் ப்ரோ. ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம அந்த லாக்கிங்லாம் ஒன்றும் இல்லை ப்ரோ. நம்ம படம் நல்லா தான் போயிட்டுருக்கு. பார்க்கலாம். ஃபேமிலி ஆடியன்ஸும் வந்து பார்க்கலாம். எல்லாமே பார்க்கலாம். ஒரு நல்ல மெசேஜ் தான் சொல்லியிருக்காங்க. படம் எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. நல்ல மெசேஜ். இது வந்து ஒவ்வொரு ராபரும் பார்க்க வேண்டிய ஒரு படம். அவங்க பார்த்தாங்கன்னா கண்டிப்பாக இது திருந்துறதுக்கான நிறைய வாய்ப்பு இருக்குது. ஏன்னா தப்பான வழிகளில் போய் சம்பாரித்தா கடைசியில் அவங்களுக்கு கெட்டதான் நடக்குன்றதுக்கான ஒரு மிகப்பெரிய மெசேஜ் டேரக்டர் சொல்லியிருக்காரு. இட் வாஸ் ரியலி நைஸ். ஹீரோ பண்ணியிருக்காரு. குட். நல்லா பண்ணியிருக்காரு. புது ஹீரோ மாதிரி இருக்குது. பட் இருந்தாலும் வந்து அவரை பார்க்கும்போதே நமக்கு வந்து இவர் கண்டிப்பாக ஒரு தப்பான ஆள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதில் இருக்குது. அந்தளவுக்கு நடிச்சிருக்காரு. எஸ், குட். எனக்கு சொல்லு நான் படம் பார்த்த சொல்லு அதை நல்லா தான் இருந்தது. படம் நல்லா தான் இருந்தது.
படத்தில் தான் சொல்ல வர தெரியல. ஸ்டோரி நல்லா தான் இருந்தது. ஆனால் எனக்கு நல்லா தான் இருந்துச்சு படம். அந்த செயின்ஸ் ஸ்க்ராட்சிங் பற்றி சொன்னாங்க, நல்லா தான் இருந்துச்சு. ஓகேவா இருந்தது. ஹீரோ நல்லா தான் பண்ணியிருக்காரு. அதுவும் ஓகே தான். கொஞ்ச நேரம் பார்க்கலாம். படம் ஃபஸ்ட்டு சீன்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் சூப்பராக போர் அடிக்காமல் போகுது. நம்ம பெரிய பெரிய படம்லாம் போய் ஏமாறுவோம், போர் அடிக்கும், இன்டர்வலில் கிளம்பி போயிடலாம்னு தோணும். இது ஒரு செகண்ட் கூட போர் படம் ஃபுல்லாக அந்த மியூசிக்கும் வந்து பேக்ரவுண்ட் மியூசிக் நம்மளை சூப்பராக கூட்டு போகுது. அடுத்த சீன் என்ன, இப்போ நடக்கிற அந்த செயின் ஸ்நாச்சிங் அதில் நம்ம எப்படி அவேராக இருக்கணும் அதை பற்றி நல்லா மெசேஜ் சொல்லியிருக்காங்க. கடைசியில் அவங்க அம்மாவே வந்து அவனை ஹீரோவை சாவடிக்கிறாங்க. தான் சொந்த பையனே வந்து இது மாதிரி கெட்டது பண்ணால் தப்பு தான் சொல்லிட்டு அது மெசேஜ் நல்லா வித்தியாசமாக இருக்குது. ஹீரோ நல்லா பண்ணியிருக்காரு. எஸ் சார். செகண்ட் டைம் பார்க்குற மாதிரி ஃபேமிலியோட அங்கே குட்டி பசங்கள் தான் கூப்பிட்டு வந்தோம். ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் படம். ஏஸ் அடிக்கிறதால ஃபேமிலியோட வந்து பார்க்குற மாதிரி தான் இருக்குது படம். ஏன் ஆடம்பர வாழ்க்கைக்கோசம் வந்து படிக்க போகிறேன், வேலைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு நிறைய தப்பு செய்கிறான். அந்த தப்பு செய்யும் போது கடைசியில் அவன் செய்த தப்புக்கோசம் பலன் வந்து ஒரு தாய் கையாலே அவன் இதுவாகிறான்னா அதுதான் கதையை. தாய் மறைக்கலை, பிள்ளைய செய்கிற தப்பை மறைக்கலை. அவங்க இனி இதுமாரி பிள்ளைய வளர்த்துட்டுன்னு சொல்லிட்டு அந்த தாய் கையாலே அவங்க இது பண்ணுறாங்க. தான் கதை. படம் நல்லா இருக்குது, பார்க்கறதுக்கு இன்ட்ரெஸ்டாக நல்லா நடிச்சிருக்கான். எல்லாம் நல்லா இருக்கு சார், நல்லா இருக்கு, போர் அடிக்கல படம். நல்லா இருந்துச்சு மூவி. மஸ்ட் வாட்ச் மூவி, பார்க்கலாம். ஒரு போர் அடிக்காமல் நிறைய பெரிய மூவிஸ் கூட டக்குன்னு போர் அடிச்சிருச்சு போகலாம் அப்படின்னு தோணும். இந்த மூவி அப்படி எதுவுமே எனக்கு தோணலை. ஸ்டார்ட் டு எண்ட் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அதான் ராபர், ஒரு திருடு நடக்குது, அது எப்படி அவங்களுக்கு அந்த எண்டு எப்படி கிடைக்குது, அவங்களோட எண்டு அவங்க அம்மா கையிலே கிடைக்குதுல்ல, அதுதான். தப்புனா தப்பு தான், அது பையனாக இருந்தாலும் தப்புனா தப்பு தான்ன்றது நல்லா இருந்துச்சு மூவி. எல்லாரும் ஆக்டிங்கும் பர்ஃபெக்டாக இருக்குது. மியூசிக் சூப்பராக இருந்துச்சு. சில இடத்துல காமெடிஸ்லாம் வருது. ஒரு சீரியஸாக ஒரு போயிட்டுருக்குன்னா அந்த இடத்துல ஒரு காமெடிஸ், எல்லாருமே தேட்டருமே என்ஜாய் பண்ணி பார்த்து சிரிச்சாங்க. நல்லா இருந்துச்சு, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, போர் அடிக்கல. ஒரு மஸ்ட் 3 hours எப்படி போகுதுன்னு தெரியாத அளவுக்கு மூவி நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. ராபரி பற்றி தான் கதை. ஸோ பேசிக்லி அது எப்படி நடக்குது, என்ன பண்ணுறாங்க, த ஹோல் கேங், அது ஒரு ஆள் மட்டும் இல்லை, அது பின்னாடி எவ்வளோ பேர் இருக்காங்க, இது பின்னாடி இவ்வளோ நடக்குதுன்றது தான் கதை. இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. படம் போனதே தெரில, ஃபாஸ்ட்டாக போயிட்டு லாக் இருக்குல்ல. ஃபைட் நான் ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பிடிச்சது. சாட்டிஸ்ஃபைடு, வெரி ஹாப்பி.